Hello everybody, this is Balaji or your CS instructor. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் அதோட இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலில் ஸோ ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை நம்ம இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா இட் ஆல்சோ ரெஃபர்ட் அஸ் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி கூட நம்ம அதை சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸிக்யூஷன் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். சீக்வென்ஷியல் ஆர்டரில் 1 by 1 எல்லாமே வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ சம் கேசஸில் வந்துட்டு அந்த ஃப்ளோவை பிரேக் பண்ண முடியும். அது பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? ஞாபகம் வருது இல்லையா? சரி, ஓகே. ஸோ அதில் ஒரு செக்மெண்ட் தான் நம்ம பார்க்குறது எது அப்படின்னம்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன் அ ப்ரோக்ராம் எ டெசிஷன் காசஸ் ஒன் டைம் ஜம்ப் டு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அப்ளை பண்ணலாம். டெசிஷன் இன் C++ ஆர் மேட் இன் செவரல் வேஸ். ஸோ நிறைய வழிகளில் வந்து இது பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் இருக்கும். ஸோ அது ரொம்ப சிம்பிளானது அண்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா விச் சூசஸ் பிட்வீன் டூ ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ எஸ்னா ஒரு செக்மெண்ட்டும் இல்லை நோ அப்படின்னம்னா இன்னொரு செக்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு விச் சூசஸ் பிட்வீன் two alternatives. So another important decision making statement means another one என்ன இருக்குது அப்படின்னம்னா switch அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த switch எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னம்னா it creates alternative. இல்லை அப்படின்னம்னா நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதில் எது மேட்ச் ஆகுதோ அந்த சிங்கிள் எலமெண்ட்டை மட்டும் அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ switch creates branches for multiple alternatives. சரிங்களா? ஸோ if else அப்படிங்கிறது given two alternatives. ஸோ அதிலிருந்து தான் இது வந்து பிக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இதில் எது அப்படின்னம்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல பார்க்குறது இஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எவாலுவேட்ஸ் அ given test condition. If it is true means true black will executes or otherwise true black will skipped. சரிங்களா? ஸோ இந்த சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இஃப் அப்படிங்கிற அந்த கீவேர்டு ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க போகிறோம். இஃப் த கிவன் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஆர் அதர்வைஸ் இல்லை அப்படின்னம்னா என்ன ஆகும் அப்படின்னம்னா ட்ரூ பிளாக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது எக்ஸிக்யூட் ஆக போகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ட்ரூ பிளாக் பக்கத்தில் எதுவுமே அந்த ஃப்ளவர் பிரேசஸ் கொடுக்கலையே, கர்லி பிரேசஸ் கொடுக்கலையே நீங்கள் கேட்கலாம். சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னம்னா அந்த பிளாக்கை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னம்னா அந்த கர்லி பிரேசஸை நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த ஃப்ளோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறோம். இங்கேருந்து தான் வந்து நம்மளோட எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து. ஸோ உள்ள கண்டிஷன் ட்ரூவாக இருந்தது அப்படின்னம்னா ட்ரூ பிளாக்குள்ளே எக்ஸிக்யூட் உள்ளே போகிறோம். அதுக்கப்புறம் ட்ரூ பிளாக் முடிஞ்சோடனே வெளியே எக்ஸிட் ஆகிடுறோம். இல்லை கிவன் கண்டிஷனே ஃபால்ஸ் அப்படின்னம்னா பாருங்கள் ஃப்ளோ வந்து அங்கேருந்து எங்கே ஜம்ப் ஆகிடுது, ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்க்கு வந்துடுது. ஸோ ஒன்ஸு தான் இது எக்ஸிக்யூட் ஆகும், ரிப்பீட் ஆகாது. அதுதான் நம்ம இங்கே சொன்னோம் சிங்கிள் டைம் எக்ஸிக்யூஷன் இருக்குது இல்லைங்களா? அந்த இது பார்த்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? ஒன் டைம் ஜம்ப்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் இங்கே. ஸோ டெஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை அப்படின்னம்னா ட்ரூ பிளாக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு வந்துடுவோம். ஸோ சின்டாக்ஸ் கொடுத்துருக்கோம், என்னுடைய ஃப்ளோ டயக்ராம் கொடுத்துருக்கோம். அப்படியே ஒரு தடவை பாருங்கள். 3 மார்க்கில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம புக்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு இந்த இன்க்ளூட் கொடுக்குறது மெயின் இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஏஜை இன்புட் வாங்குறதுக்கு முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிடுறோம். ஸோ இந்த கண்டிஷன் இங்கே இந்த டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஏஜ் வந்து கொடுக்குற ஏஜ் greater than 18க்கு மேலே இருந்தது அப்படின்னம்னா, ஸோ greater than 18க்கு மேலே இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற ஒரு மெசேஜ். சப்போஸ் நான் கொடுக்குற ஏஜ் வந்து ஒரு 10ன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா ட்ரூ பிளாக் வந்துட்டு கண்டிஷன் கிவன் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆனால் ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்போ ஃபால்ஸ் பிளாக் எது, தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட். ஃபால்ஸ் பிளாக் இல்லை, இந்த ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் ஆகாது, அதை ஸ்கிப் பண்ணிடுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது முடிஞ்சோன்னே அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட்னு வரும். சரி, இப்போ நான் கொடுக்குற ஏஜ் வந்து 20ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னாகும், கண்டிஷன் ட்ரூ ஆகும். அப்போ ட்ரூ ஆனாலும் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற மெசேஜும் பிரிண்ட் ஆகும். ப்ளஸ்
இஃப் முடிஞ்ச உடனே லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன இருக்குது, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ இந்த மெசேஜும் சேர்ந்து தான் நமக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த நோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கே புரியும். என்ன சொல்லியிருக்கோம், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ஃப்ளவர் பிரேசஸ் வந்து கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதுதான் இங்கே தனியாக அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சின்டாக்ஸ் பார்க்கும்போதே அதை நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே வந்துட்டு இஃப் மட்டும்தான், கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும்னு மட்டும்தான் பார்த்துருக்கோம். சப்போஸ் கிவன் கண்டிஷன் ஃபால்ஸ்னால் அதுக்கு வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானா, ஸோ 2 ஆல்டர்னேட்டிவ்ஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு இஃப் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். ஸோ இஃப் எல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் ட்ரூ பிளாக் வில் எக்ஸிக்யூட். ஃபால்ஸ் அப்படின்னம்னா அனதர் பிளாக், தட் மீன்ஸ் அந்த ஃபால்ஸ் பிளாக் எல்ஸ் பிளாக் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கிவன் கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ பிளாக் வில் எக்ஸிக்யூட்டட். அதர்வைஸ் என்ன ஆகும் அப்படின்னம்னா இந்த எல்ஸ் பிளாக் வந்து உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஃப்ளோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ பிளாக் வரும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இது ரெண்டும் முடிஞ்சோடனே எங்கே வந்துடுவோம்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட்க்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இது பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும். ஸோ சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம கொடுக்குற நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர், அதுக்கப்புறம் ரிமைண்டர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள், 2 வேரியபிள் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர் இன்புட் வாங்குகிறாங்க, வாங்கினதுக்கப்புறம் அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்தா என்ன சொல்லியிருக்கோம், மாடுலஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லியிருக்கோமா. அப்போ ரிமைண்டர் வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகும், REM அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அப்போ இஃப் த கிவன் அந்த ரிமைண்டர் வேல்யூ வந்து 0வாக இருந்ததுன்னா இட்ஸ் அன் ஈவன் நம்பர், இல்லைன்னா ஆட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 11 அப்படிங்கிற ஒரு நம்பரை இன்புட் பண்ணுறேன். அப்போ இன்புட் பண்ணால் என்ன ஆகும், 11 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வரும், 1 வரும். அப்போ இஃபில் 1 ஈக்குவல் டு 0 கிடையாது. அப்போ எது எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் போர்ஷன். அப்போ எல்ஸில் என்ன மெசேஜ் இருக்குது, த கிவன் நம்பர் 11 இஸ் ஆட் அப்படின்னு வந்துடும். சப்போஸ் நான் 10 கொடுத்துருந்தேன்னா ஸோ ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். அப்போ கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கும்போது த கிவன் நம்பர் 10 இஸ் ஈவன் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ட்ரூவாக இருந்ததுன்னா கிவன் கண்டிஷன் இஸ் ட்ரூ மீன்ஸ் ட்ரூ பிளாக் வில் எக்ஸிக்யூட்ஸ், ஃபால்ஸ் மீன்ஸ் ஃபால்ஸ் பிளாக் அந்த எல்ஸ் பிளாக் வில் எக்ஸிக்யூட்ஸ். ஸோ இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இஃப் எல்ஸ் நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதில் சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ், இதில் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பார்த்துட்டோம். பிக்கஸ்ட் ஆஃப் 2 நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஸ்மாலஸ்ட் ஆஃப் 2 ட்ரை பண்ணி பாருங்கள், லீப் இயர் ஆர் நாட் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் சின்ன சின்னதாக எழுதி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம நாளைக்கு செஷனில் அதை கிளியர் பண்ணிடலாம். அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு மீட் பண்ணலாம். டேக் கேர்.